வணக்கம். இன்னைக்கு வெள்ளை பூண்டுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள பத்தி பார்க்கலாம். பொதுவா இந்த வெள்ளை பூண்ட நம்ம அதிகமா எப்பப்பலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏதாவது செய்யும்போது. அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்ற ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வெள்ளை பூண்டுக்கு செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம வயிறு மந்தமா இருந்தாலும் சரி, இல்ல வயிறு உப்புசமா இருந்தாலும் சரி, இந்த வெள்ளை பூண்ட உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்மளுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது. இதுல பல் சொத்தை இருந்தவங்களும் சரி, இல்ல வாய் நாற்றம் இருக்கு அப்படின்றவங்களும் சரி, இல்ல லசன தாபிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டான்சிலைட்டிஸ் இந்த பிரச்சனை இருக்கவங்களும் சரி. அதாவது லசன தாபிதம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாய் பகுதியில டான்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்கு. அந்த உறுப்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு நமக்கு வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால பேச முடியாது, தொண்டை வலி அதிகமா இருக்கும். இந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த வெள்ளை பூண்டை இடிச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விழுங்கிட்டு வரும்போது இந்த பிரச்சனை சரியாகுது. அதே மாதிரி ஒழுங்கற்ற மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது ஒரு மாசத்துக்கு வரக்கூடிய மாதவிடாயானது சரியா வராம ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது, இந்த மாதிரி விட்டு விட்டு வரக்கூடிய பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதவிடாய் ஏற்பட்டு 11வது நாள்ல இருந்துட்டு இந்த பூண்டை நம்ம தினசரி உணவுல நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒழுங்கற்ற மாதவிடாயானது சரியாகிட்டு சீரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி காது வலி இருக்கு அப்படின்றவங்க இந்த நல்லெண்ணெயில இந்த பூண்டு போட்டு நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சமா ஆற விட்டு காதுல ஒரு 2 டிராப்ஸ் அளவுக்கு விட்டுட்டு வரலாம். இந்த பூண்டை நம்ம எப்படி இன்டேக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பால் இல்லைன்னா நீர் இது ரெண்டுலையுமே வேக வச்சு அதை நம்ம மென்று சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தோசைக்கல்ல போட்டு நல்லா சுட்டு அதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும்.